மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 11 சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர வைக்கக்கூடிய, பிரச்சனை இல்லாத மனுஷனா யாரும் கிடையாது அப்படிங்கிற கணக்குப்படி மகர ராசி நபர்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர வைக்கக்கூடிய 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய தொடர்பு ஏற்படுது. அதுக்கடுத்த சுக்கிரன், செவ்வாய் ஆல்ரெடி அந்த அமைப்பில் ஆட்சி பெற்ற சூழ்நிலையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் சூரியனும் இந்த 2 கிரகமுமே கிட்டத்தட்ட 11ல் வருது. ஸோ மகரத்திற்கு இந்த வாரம் வந்து ஒரு நஷ்டம், கடந்து போன காலகட்டம் நஷ்டம், அவமானம், இல்லை கிடைச்சும் பயனில்லை, நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படி வச்சுக்கலாம். நமக்கு ஒன்றும் கிடைச்சி ஒன்றும் யூஸ் இல்லை, நம்ம மட்டும் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை, இப்படிலாம் ஒரு புலம்பல்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாரமாக எடுத்துக்கலாம். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொறுப்புகள் மூலியமாக அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பொறுப்புகளாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பொதுநலமாக ஒரு 4 பேருக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாக நீங்கள் இருக்கலாம், ஒரு 4 விஷயத்துக்கு பொறுப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி பொறுப்புகள் மூலியமாக சில நன்மைகளை பெறுவீங்க. தலைவலி, டார்ச்சர் இல்லாத ஒரு பொறுப்புகள் இந்த வார அமைப்பில் கிடைக்கும். ஸோ சில பேருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து பிரச்சனை பண்ணுற மாதிரியே அந்த பொறுப்புகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான உத்வேகத்துக்கு அந்த பொறுப்புகள் உங்களை வந்து உந்து சக்தியாக தள்ளும். அதே போல் ரொம்ப காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், உழைப்பு மட்டும்தான் இருக்குது, அந்த பாடி ஒர்க் இருக்குது, உழைப்பு இருக்குது, அதுக்கான ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு காத்து கிடக்கிற மகர ராசினவர்களுக்கு அந்த வார கணக்கின்படி உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களோட உழைப்புக்கான ஒரு நல்ல பலன், நீண்ட கால உழைப்புக்கான ஒரு அறுவடை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் சந்திரனுடைய தொடர்பும் குருவுடைய அமைப்பில் தான் வருது. அப்படியா இருக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது வெளியிலேருந்து கண்டிப்பாக இன்கம்ங்கிறது கண்டிப்பாக பூர்த்தி ஆகிடும். இந்த கடைசி நேர கையை பிணையிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்காது. உங்களுக்கு முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் இந்த வாரத்தில் கடைசி நேர பிரச்சனைகள் இல்லாமல் முன்கூட்டியே எல்லா விஷயங்களும் சரியாக அமைஞ்சிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய போகக்கூடிய சில சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலையாக இருக்கும். அடுத்ததாக புதனுடைய அமைப்பு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் வருது. சனியோடைய வக்கர நிவர்த்தி இந்த வாரத்தில் தான் கம்ப்ளீட்டாக ஏற்படுது. புதன் சனியோடைய வக்கர நிவர்த்தி ஏற்படுவது மகர ராசி நபர்களுக்கு ஏதாச்சும் ஒரு உங்களை நீங்களே இழுத்து வச்சிருந்தாலோ, இல்லை நீங்களே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைதியாக இருந்தாலோ, நேரம் வரட்ட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நீங்களே இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சரியாயிடும். ஸோ நீங்கள் ஓட ஆரம்பிச்சுடுவீங்க சில விஷயங்களில், அது உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ மகர ராசி நபர்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்திங்கிறது மகர ராசி நபர்களுடைய ஓட்டத்திற்கு தடை இல்லை அப்படிங்கிறது சில விஷயங்களில் நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பீங்க, நடக்கும் கண்கூடாவே அப்படிங்கிற பலன் நீங்கள் எடுத்துக்கலாம்.